இயேசுவை விசுவாசிக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட சில நேரங்களில் பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் சில நேரங்களில் நடக்கும். எனக்கு ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள், சூழ்நிலைகள் கூட அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் கடந்து போகிற மாதிரியான காரியங்கள் நடக்கும். ஆனால் வேதம் தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி ரோமர் 8:28 நம்ம வாசிக்கிறோம். இப்போ பவுல் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும், அதில் ஒரு வார்த்தை பாருங்கள், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அப்போ நமக்கு வருகிற எல்லா அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், இந்த மாதிரியான உபத்திரவங்கள் வழியாக நம்மளை நடத்தி கொண்டு போகும்போது கூட அதிலிருந்து அந்த நேரத்தில் அது கொஞ்சம் சங்கடமாகவும் பிரச்சனையாகவும் இருந்தால் கூட பிற்காலத்தில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேறாக அது அமையக்கூடும். அப்படி தான் எல்லாருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள தயார்படுத்துகிறதுக்கும், அவங்க பிற்காலத்தில் நடக்க வேண்டிய சூழ்நிலையான அந்த காரியங்களுக்கெல்லாம் அவங்கள பலப்படுத்துறதுக்கும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக மாறுகிறதுக்கும் சில நேரங்களில் நம்மளை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வழியாக கர்த்தர் நடத்தக்கூடும். அதனால் இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, நான் சரியாக தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்று சொல்லி நம்ம யோசிக்காமல், சகலமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்கிற அந்த வசனத்தை நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே தான் அவர் செய்கிறார். சில நேரங்களில் நமக்கு பாடுகள் கஷ்டமாக இருக்கலாம். சில நேரங்களில் அந்த மாதிரி நம்ம நடத்தும்போது, அந்த பிரச்சனையை சந்திக்கும் போது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படிங்கிற அந்த சிந்தையெல்லாம் வரும். ஆனாலும் அதுக்கு பிற்பாடு அந்த காரியங்கள் நடந்து முடிந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷமோ அதுக்கு சில நாட்கள் கழித்தோ அது பார்க்கும்போது, ஓ, இதுக்காக தான் எனக்கு இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் அனுமதித்தாரோ என்று சொல்லி நம்ம அந்த நேரத்தில் நம்ம அதை வியந்து ஒரு ஆச்சரியத்தோடு நம்ம பார்க்கிறது வழக்கமாக இருக்கும். அதனால் இந்த காரியங்களை குறித்து நம்ம கலங்காதபடிக்கு, ஒருவேளை பாடுகள் கஷ்டங்கள் வழியாக நம்ம போய் கொண்டிருப்போமானால் அந்த காரியங்களை குறித்து கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நமக்கு நடத்துகிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.